வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ரிசல்ட்டு வந்து 777. இவர் வந்து சிவகுமாருங்கிற ஒரு ஆல் போர்டு 7ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஏ போர்டுமே 7ஆம் நம்பர் கொடுத்து சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காரு. நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு தான். ஸோ நம்ம நினச்சி பார்க்காத ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ட்ரிபிள்ஸ் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கலை. ட்ரிபிள்ஸ் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காதனால ஒரு டபுள்ஸ் வரும் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு நம்ம சொல்லியும் வச்சுருந்தோம் டபுள்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக வருது அப்படின்ட்டு. பட் அதையும் மீறி நம்ம எதிர்பார்க்காத 7 வந்து அடிப்பான்ட்டு யாருமே எதிர்பார்க்கலை. இந்த ட்ரிபிள்ஸ் வந்ததுனால இந்த பார்த்திங்கன்னா கேம் வந்து மற்ற நாட்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமான்னு பார்த்திங்கன்னா டவுட்டு தான். அது இல்லாமல் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன விஷயம், நம்ம வந்து 4 எடுத்திருந்தோம். இந்த மாதம் 4 அதிகமாக அடிக்கும்னு சொல்லியிருந்தோம். 4க்கு பவர் நம்பரான 7 தான் வந்து ரிப்பீட்டடாக அடிச்சிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் பம்பர் வர்றதுனால கேம் வந்து டஃப்பாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு அடிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காருண்யா 636வது குழுக்கள். காருண்யா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதாவது மற்ற நாட்கள் ஈஸியாக விளையாடக்கூடிய மற்ற கம்பெனிகளே இப்போ வந்து எதிர்பார்க்காத ரிசல்ட் அடிக்கணும் அப்படின்னும்போது காருண்யா வந்து சொல்லவே தேவையில்லை. எந்த மாதிரி வேணாலும் அடிக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய விசிங்கில் வந்திருக்கக்கூடிய ஏ போர்டு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வந்திருக்கு. 6, 5 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 நம்பருக்குமே வாய்ப்புகள் கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை இது இல்லாத நம்பர்களும் உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அது என்ன நம்பருங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பியில் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. பியில் 8 அப்படின்னும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அந்த கேம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அமைகிறது இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இந்த பம்பர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கேம் முன்னே தான் இருக்கும். அதனால் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் தான் வந்திருக்கு. இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கும் டபுள்ஸில் தான் ஆட்டம் முடிப்பான்னு நினைக்கிறேன். ஆட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டபுள்ஸ் அடிச்சிட்டான். மீதி அடிக்காத நம்பர்களும் அதுவும் பார்த்துக்குங்க. அதையும் இந்த மாதம் வச்சு செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் அதே 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் தான் நம்ம கிஸ்ஸிங்கில் வந்திருக்கு. 5, 6 பொறுத்த வரைக்கும் 5, 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டபுள்ஸ் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இது இல்லாத நம்பர்கள் வேறு ஏதாவது உங்கள் கிஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க. அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி இந்த கிஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள், நம்ம 5, 6 இந்த நம்பர்கள் இல்லாத ஒரு நம்பராக மேட்ச் பண்ணி இதில் கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா 87, 78, 37, 73, 83, 38 இந்த நம்பர்கள் வந்து நம்ம இங்கே மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம்.
இந்த நம்பர் சப்போர்ட்டிங் நம்பராக இருந்தாலுமே இதுவுமே வந்து ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்த நம்பர் தான். இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது தான் ஃபாலோவிங் நம்பர். ஃபாலோவிங் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்று வந்து 777 7 மேட்ச் பண்ணி அடித்ததுனால 7 வந்ததுனால 7க்கு பவர் வந்து 4 தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை 4 மேட்ச் பண்ணி அடித்தானா இதில் இருக்கிற ஃபாலோவிங் நம்பர் ஒரு நம்பர் வின்னிங் நம்பராக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபாலோவிங் நம்பர் நம்மளும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அது இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்க இந்த நம்பர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் என்ன தான் நம்ம போர்டு நம்பர் இது எடுத்து கொடுத்துருந்தாலுமே போர்டு நம்பர் 3 டிஜிட் அது வந்து எப்போவுமே எடுக்கக்கூடிய ஒரு பொதுவான மெத்தடு. பட் அதையும் தாண்டி 7க்கு 4 அப்படிங்கிற மாதிரி பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா 7க்கு 4 மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணோன்னா இந்த நம்பர் ஃபாலோவிங் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3 டிஜிட் பாருங்கள். 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 585 686 இது வந்து நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்கில் நேரடியாக வந்த நம்பர். அடுத்ததாக 843 வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக கொடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ கேம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்குமே 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் தான் வந்திருக்கு. 5 6 பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மேட்ச் ஆகி வருங்கிறது நம்ம 3 டிஜிட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது தாண்டி வேறு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. காரூனியா கம்பெனி இல்லையா, காரூனியா கம்பெனிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் விளையாடணும். நம்ம சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மேட்ச் ஆகி நம்பர்கள் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.